ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தினமும் கொஞ்சம் கிரேக்கம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய கிரேக்க வார்த்தை ஹுபாகோயே. ஹுபாகோயே என்றால் கீழ்ப்படிதல் என்று அர்த்தம். அதாவது இதனுடைய மூல அர்த்தத்தை நாம் தேடி பார்த்தால், இன்னொருவர் சொல்லக்கூடிய ஆலோசனைக்கு எந்தவித மறுப்பும் சொல்லாமல் அதை அப்படியே கேட்டு பிசகாமல் அதை நிறைவேற்றுவது என்று அர்த்தம். பாருங்க, எபிரேய ஆக்கியோன் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் இப்படியாய் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். அதாவது இந்த வசனத்தின்படி மனுக்குலத்தில் இருக்கிற நாம் எல்லாரும் நித்திய ரட்சிப்பு அடையணும்னா கீழ்ப்படிதலை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இந்த பூமியில வந்த பொழுது அவரும் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். விசேஷமாக இந்த வசனத்தின்படி பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் அரெஸ்ட் பண்ணும் பொழுதும் சரி, அவர் கொண்டு போய் பிரதான ஆசாரியனோட அரண்மனையில் நிறுத்தும் பொழுதும் சரி, அவரை கொண்டு போயிட்டு ஏரோது முன்பாக நிறுத்தும் பொழுதும் சரி, அவரை அடித்து கசையடிகளால் அடிக்கும் பொழுதும் சரி, அவரை சிலுவையில் கொண்டு போகும் பொழுதும் சரி, இன்னொருவர் சொல்லுவதற்கு அவர் அப்படியே கீழ்ப்படிந்து வாய் தரவாத ஆட்டு போல அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார். கீழ்ப்படிதல் அவர் கற்றுக்கொண்டு நிறைவேற்றி முடித்தார். தேவாதி தேவனாய் இருந்தும் தம்மை குறித்து எழுதப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அந்த நேரத்தில் சிரமம் இருந்துச்சு, ஆனாலும் செய்தார். ஒரு போர் தளபதி சேவகனுக்கு என்னெல்லாம் கட்டளையிடுவாரோ அதை அந்த சேவகன் தவறாமல் எப்படி கஷ்டமாக இருந்தாலும் செய்வாரோ அதை போல இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்தார். பாருங்க, நம்ம கூட இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகளுக்கு, இந்த வேத எழுத்துக்களின் வார்த்தைகளுக்கு நமக்கு சில நேரங்களில் செய்வது கஷ்டமாக இருந்தாலும் அதை செய்யும் பொழுது நித்திய ரட்சிப்பும் உண்டு. அது மாத்திரல்ல, உபாகம் 28 போடப்பட்டிருக்கும்படி அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்து கீழ்ப்படிந்தால் ஒரு பெரிய ஆசீர்வாத அட்டவணையே அங்கே இருக்கிறது. அதெல்லாம் நமக்கு நடக்கும். இந்த 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்க முடியும். கீழ்ப்படிஞ்சா என்ன ஆசீர்வாதங்கள், கீழ்ப்படியாமல் இருந்தா எப்படி சாபங்கள் என்பதையும் அந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க முடியும். ஆகவே இந்த நாளில் கூட தேவ வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி. இந்த சிலுவை தியான நாட்களில் இயேசுவின் கீழ்ப்படிதலை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய தருணம். நாமும் மற்றொருவர் சொல்லக்கூடிய ஆலோசனைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றும் பொழுது இந்த பூமியில் ஆசீர்வாதமாகவும் நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் நாம் இருப்போம் என்பதில் சந்தேகமில்லை. இந்த வசனத்தின்படி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நாளில் தியானித்த கிரேக்க வார்த்தை ஹுபாகோயே, அப்படி என்றால் கீழ்ப்படிதல் என்று அர்த்தம். ஆகவே இந்த நாளில் நம்மை அர்ப்பணிக்கலாமா? ஏதேனில் ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமல் என்ற பாவத்தை செய்தனால் அந்த பூமி சாபத்துக்குள்ளே ஆகிட்டது. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து அந்த சாபத்தை நீக்கி ரட்சிப்பை கொடுத்தார். நாமும் கீழ்ப்படிந்தால் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் அநேகருக்கு நீதியை கொண்டு சேர்க்கும். அவை கீழ்ப்படிதலுக்காக நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.